ஹாய். பன்னீர் கோஃப்தா, அது மலாய் கோஃப்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பால்ஸாக இருக்காது. என்ன சொல்கிறது, நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு டீப் ஃப்ரை எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியர் வெர்ஷனாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பன்னீர் நல்லா துருவிக்கிறோம். 2 பொட்டேட்டோ, மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி துருவின பன்னீர் கூட வெங்காயம், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இதை மட்டும் நல்லா போட்டு பிசைஞ்சி என்ன வேணாலும் ஷேப்பு. பட் நான் வந்து இந்த ஸ்கொயராக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு, பிகாஸ் நமக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து பாலாக உருட்டி பேக் பண்ணலாம். அதாவது ப்ராயில் மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ எல்லோரும் வந்துட்டு அவனில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, டைம் எடுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் இந்த வெர்ஷன் காமிச்சிருக்கேன். அதாவது ஜஸ்ட்டு தோசைக்கல்ல வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இந்த தான் ஷேப்பு. ஸோ ஷேப்பும் நம்ம இஷ்டம்தான். பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடணும். ஸோ அடுத்தது வந்து கிரேவிக்கு வந்துட்டு, ஸோ எப்பவும் போல் தான் நம்ம ஜீரகம், சோம்பு, அப்புறம் ஸ்பைசஸ், பட்டை, குட்டி பீஸ் லவங்கம், வெங்காயம், தக்காளி, கேஷ்யூஸ் போட்டுக்கலாம், இல்லைனா வால்நட்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு. பட் வந்து யூஸ்வலாக கேஷ்யூஸ் தானே போடுவோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போடாமல் நான் வந்துட்டு கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வெங்காயம், தக்காளி, கேஷ்யூஸ் எல்லாமே பட்டரில் தான் நம்ம வதக்கிக்கிட்டு ஆற வச்சு எப்பவும் போல் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ நான் கேஷ்யூஸ் பதிலாக வால்நட்ஸே தான் போட்டேன். இதுக்கும் நம்ம சால்ட் போட்டுக்கோங்க, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு திரும்ப அரைச்சிட்டு நம்ம திரும்ப கொஞ்சமாக பட்டரை, பிரிஞ்சி இலை போட்டுட்டு பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றிட்டு, மிளகாத்தூள், இது வந்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, ரொம்ப பிஞ்சு, இது வந்து காஷ்மீர் சில்லி. ஸோ இதுதான் மெயின் திங். நம்ம வந்து உடனே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி உடனே போட்டு இறக்கி சாப்பிட்றலாம். பட் கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணும்போது இதை போட்டுக்கணும். கோஃப்தா போட்டுட்டு சர்வ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப சாகியான மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.